கோல்டு, டைமண்ட், ஆன்டிக், குண்டன் நகைகள் மற்றும் கோல்ட் பாரினை நியாயமான விலையில் நிறைவான தரத்துடன் பெற்றுக்கொள்ள பெம்ப்லியில் கிருஷ்ணிகா ஜுவல்லர்ஸ். தொடர்புகளுக்கு 020-89-00-0194. வணக்கம், இது ஐபிசி தமிழின் இன்றைய மதிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கை வரவுள்ள அமெரிக்க திரைசேரியின் முக்கியஸ்தர் வெளியான தகவல். இலங்கையின் சிறுவர் பராமரிப்பு இல்லங்கள் தொடர்பில் அமெரிக்கா முன்வைத்துள்ள பகிரங்க குற்றச்சாட்டு. டிராவா நகரின் கடற்கரை பகுதியில் இஸ்ரேல் நடத்திய குண்டு தாக்குதல், 11 பேர் பலி, 40க்கும் மேற்பட்டோருக்கு படுகாயம். மஹிந்தவிற்கு எதிராக ரகசிய திட்டங்கள். ஐரோப்பிய நாடாளுமன்றில் கணிசமாக குறைவடைந்த புலம்பெயர்ந்தோர் எண்ணிக்கை. இலங்கையில் காணிகளை கொள்வனவு செய்ய காத்திருப்போருக்கு மகிழ்ச்சி தகவல். மாலைதீவு அதிபருக்கு பில்லி சூனியம் வைத்த பெண் அமைச்சர் அதிர்ச்சியில் மக்கள். தொடர்பான விரிவான செய்திகள். அமெரிக்க திரைசேரியின் ஆசியாவுக்கான பிரதி உதவி செயலாளர் ராபர்ட் காப்ட் அடுத்த வாரம் இலங்கைக்கு விஜயம் செய்யவுள்ளார். இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் ஜீலி சங் இதனை தனது உத்தியோகபூர்வ எக்ஸ் தளத்தில் குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளதாவது, அமெரிக்க திரைசேரியின் ஆசியாவுக்கான பிரதி உதவி செயலாளர் ராபர்ட் காப்ட் அடுத்த வாரம் இலங்கைக்கு விஜயம் செய்யவுள்ளார். இலங்கை விஜயம் செய்யப்படவுள்ள ராபர்ட் அரசு அதிகாரிகள் மற்றும் நிதித்துறை சார்ந்த அதிகாரிகளை சந்தித்து கலந்துரையாடவுள்ளார். இலங்கை அரசாங்கம் நடத்தும் குழந்தை பராமரிப்பு நிறுவனங்களில் கடந்த காலத்தில் இடம்பெற்றதாக கூறப்படும் தகாத செயற்பாடுகளுக்கு எதிராக இலங்கை அரசாங்கம் இந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என அமெரிக்கா குற்றம் சுமத்தியுள்ளது. குறித்த விடயமானது கடந்த 24ஆம் தேதி வெளியிடப்பட்ட அமெரிக்க ராஜாங்க திணைக்களத்தின் 2024ஆம் ஆண்டுக்கான கடத்தல் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது, சிறுவர்களை தகாத செயற்பாடுகளுக்கு உட்படுத்தியதாக குற்றம் சாட்டப்பட்ட அரசு சிறுவர் பராமரிப்பு இல்ல பணியாளர்களுக்கு எதிரான வழக்குகளில் எந்த முடிவுகளும் இல்லை. அத்துடன் 2021ஆம் ஆண்டில் 15 வயது சிறுமியை தகாத செயற்பாட்டுக்கு உட்படுத்திய குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட பிரதேச சபை உறுப்பினர், 2 காவல்துறை உத்தியோகத்தர்கள் மற்றும் கடற்படை அதிகாரி ஆகியோருக்கு எதிரான வழக்கில் இலங்கையின் சட்டமா அதிபர் போதிய ஆதாரங்கள் இல்லை என கூறிவிட்டார். இதற்கிடையில் இலங்கையின் தேசிய சிறுவர் பாதுகாப்பு அமைப்புக்கு சிறுவர் கடத்தல் மற்றும் தகாத செயற்பாடுகள் தொடர்பில் 36 முறைப்பாடுகளே கிடைத்துள்ளன. எனினும் காவல்துறையினரின் தகவலின்படி 128 வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளதுடன் இலங்கை அரசாங்கம் பாதுகாப்பான இல்லங்கள் மற்றும் சுமார் 331 சிறுவர் பராமரிப்பு நிறுவனங்களை நடத்துகின்றது. அவை கடத்தல் மற்றும் பாதிக்கப்பட்டவர்கள் உட்பட பாதிக்கப்படக்கூடிய சிறுவர்களுக்கு சேவைகளை வழங்குகின்றன என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இஸ்ரேல் பலஸ்தீனத்துக்கு இடையிலான போர் தீவிரமடைந்து வருகின்றது. இதில் சுமார் ஆயிரக்கணக்கான மக்கள் பலியாகியுள்ளனர். இஸ்ரேலின் தாக்குதல்களால் காசா நகரம் முற்றிலுமாக சீர்குலைந்துள்ளது. இந்த நிலையில் டிராவா நகரம் மீது இஸ்ரேலின் பார்வை திரும்பி அங்கு மக்கள் தஞ்சம் அடைந்துள்ள மருத்துவமனைகள், முகாம்கள் என அனைத்து இடங்களிலும் தாக்குதல்களை நடத்தி வருகின்றன. இதனை உலக நாடுகள் கண்டித்தும் அது எதையும் இஸ்ரேல் காதில் வாங்கியதாக தெரியவில்லை. இவ்வாறிருக்க நேற்றிரவு ராஃபா நகரில் உள்ள கடற்கரை பகுதியில் அல் மவாசி பகுதியில் தற்காலிகமாக மக்கள் தஞ்சமடைந்துள்ள கூடாரங்கள் மீது சரமாரியாக குண்டு தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டது. இந்த திடீர் தாக்குதல்களினால் 11 பலஸ்தீனியர்கள் உயிரிழந்துள்ளதோடு 40க்கும் அதிகமானோர் படுகாயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். குறித்த பகுதியில் இஸ்ரேலின் பீரங்கிகள் முன்னேறி வந்துள்ளது. இது பலஸ்தீனிய மக்களிடையே பயத்தையும் திட்டத்தையும் ஏற்படுத்தவே மேற்கொள்ளப்பட்டதாக கூறப்படுகின்றது. மஹிந்த ராஜபக்ச தலைமையிலான மொட்டு கட்சி அமைச்சர்களின் வாக்குகளால் தொடர்ந்து ஜனாதிபதியாக பதவி வகித்த ரணில் விக்ரமசிங்க தற்போது அதே மொட்டு கட்சி அமைச்சர்களை கொண்டு ராஜபக்ச தரப்பினருக்கு எதிராக பல திட்டங்களை ஆரம்பித்துள்ளதாக அரசியல் வட்டாரங்களில் பேசப்பட்டு வருகின்றன. அதன் தீர்மானமிக்க நாளாக கடந்த 26ஆம் தேதி அமைந்திருந்தது. இதோ ஒரு நற்செய்தி என்று சுவரொட்டிகள் மூலம் ரணில் விக்ரமசிங்கவினால் பிரச்சார நடவடிக்கை ஒன்று முன்னெடுக்கப்பட்டிருந்தது. அதனை இதோ ஒரு நற்செய்தி, மொட்டு கட்சியிலிருந்து ஒரு வேட்பாளர் என்று மறுவிளக்கம் செய்யப்பட்டு ஒட்டப்பட்டிருந்த சுவரட்டிகளின் கருத்துக்கு எதிராக மஹிந்த ஆனந்த அலுத்கே கமக மற்றும் பிரசன்ன ரணதுங்க ஆகியோர் மூலம் கடும் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டிருந்தது. மொட்டு கட்சியிலிருந்து வேட்பாளர் என்பது போலியான ஒரு சுவரொட்டி என மஹிந்த ஆனந்த அலுத்கே கமக மற்றும் பிரசன்ன ரணதுங்க ஆகியோர் ஊடக சந்திப்பொன்றை நடத்தி விளக்கம் அளித்தனர். மொட்டு கட்சியிலிருந்து வேட்பாளர் ஒருவரை முன்னேற்படுத்தவில்லை எனவும் தங்களுடைய முழு ஆதரவையும் ரணிலுக்கே வழங்குவதாகவும் அதன்போது எடுத்துரைக்கப்பட்டிருந்தது. சாகர ரத்நாயக்க மூலம் கொள்ளுப்பிட்டியாவில் ஆரம்பிக்கப்பட்ட ரணில் விக்ரமசிங்கவின் பிரச்சார
நடவடிக்கைகளுக்கான காரியாலயத்தில் நடந்த முதல் ஊடக சந்திப்பு இதுவாகும். எவ்வாறாயினும் 1977 ஆண்டு தேர்தலில் தோல்வியடைந்ததைத் தொடர்ந்து ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் ஜெரி ரணதுங்கவின் வீட்டிற்கு ஐக்கிய தேசிய கட்சியின் அடியாட்கள் சிலர் தீ வைத்திருந்ததை மறைத்து பிரசன்ன ரணதுங்க ரணிலின் பக்கம் நிற்பது அரசியல் வட்டாரங்களில் வியப்பாக பேசப்பட்டு வருகின்றது. 2023 ஆண்டு ஜெர்மனிக்கு ஏராளமானோர் புலம்பெயர்ந்ததாக ஜெர்மன் பெடரல் புள்ளியியல் அலுவலகம் தெரிவிக்கின்றது. இதேவேளை கடந்த ஆண்டை விடவும் ஜெர்மனிக்கு புலம்பெயர்ந்தவர்களின் எண்ணிக்கை மிகவும் குறைவு எனவும் தெரிவிக்கப்படுகிறது. 2023 ஆண்டு சுமார் 6 லட்சத்திற்கும் அதிகமானோர் ஜெர்மனிக்கு புலம்பெயர்ந்துள்ள நிலையில் அதே ஆண்டில் ஜெர்மனியை விட்டு அந்த ஆண்டில் வெளியேறியவர்களை விட ஜெர்மனிக்கு வந்தவர்கள் எண்ணிக்கை அதிகம் என சுட்டிக்காட்டப்படுகின்றது. இலங்கையில் காணிகளின் விலை குறையும் நிலை ஏற்பட்டுள்ளதாக சந்தை ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர். பூர்வீக காணிகளில் ஒரு அங்குல காணி கூட உரிமை இல்லாத 24 லட்சம் குடும்பங்களுக்கு உரிமை பத்திரங்கள் வழங்கப்படுவதால் இந்த நிலைமை ஏற்படவுள்ளதாக சந்தை தரப்பினர் கூறுகின்றனர். அரசுக்கு சொந்தமான பெருமளவிலான காணிகளை தனியாருக்கு மாற்றுவதனூடாக இது நாட்டிலேயே மிகப்பெரிய தனியார்க்குமான வேலை திட்டம் மேற்கொள்ளப்படுவதாக ஜனாதிபதி விக்ரமசிங்க குறிப்பிட்டுள்ளார். இதன்போது காணிகளற்ற மக்களின் பெரும் பகுதியினர் காணிகளின் உரிமைகளை பெறுவார்கள் என்பதால் காணிகளின் தேவை குறைவடைவதற்கு நிச்சயம் வழிவகுக்கும் என்றும் சந்தை ஆய்வாளர்கள் மேலும் தெரிவிக்கின்றனர். நாட்டிலேயே அதிகளவான காணிகளை கொண்ட ரயில்வே திணைக்களத்திற்கு சொந்தமான காணி விவசாய நடவடிக்கைகள் கைத்தொழில் மற்றும் வர்த்தக நிறுவனங்களுக்கான நீண்டகால குத்தகை அடிப்படையில் மக்களுக்கு கையளிக்கப்பட உள்ளன. இந்த நிலையில் முந்தைய வரவு செலவு திட்ட ஆவணத்தில் ஸ்டேஷன் பிளாசா என்ற பெயர் அறிமுகப்படுத்தப்பட்ட நிலையில் காணிகளை மாற்றுவதற்கான யோசனைகள் இந்த நாட்களில் எடுக்கப்பட்டு ஜூலை 15ஆம் தேதிக்கு முடிக்க திட்டமிடப்பட்டிருந்தன. மாலைதீவு அதிபர் முகமது முஷ்ஃபிக்கு எதிராக பில்லி சூனியம் வைத்த சந்தேகத்தின் பேரில் அந்த நாட்டின் பெண் அமைச்சர் கைது செய்யப்பட்டுள்ளார். அந்த நாட்டின் சுற்றுச்சூழல் அமைச்சர் பாத்திமா ஷார்ம்ஸ் மாலைதீவு அதிபருக்கு எதிராக பில்லி சூனியம் வைத்ததாக சந்தேகத்தின் பேரில் பாத்திமா வீட்டில் காவல்துறையினர் சோதனை நடத்தினர். சோதனையில் சூனியம் தொடர்பான பல பொருட்களை காவல்துறையினர் கைப்பற்றினர். இதனையடுத்து பாத்திமா ஷாம்னஸ் கைது செய்யப்பட்டுள்ளார். முஸ்லிம்கள் பெரும்பான்மையாக உள்ள மாலைதீவில் பண்டிதா அல் ஜிஹத் என அழைக்கப்படும் பில்லி சூனியம் வைப்பது கடுமையான குற்றமாக பார்க்க இச்சட்டத்தின் கீழ் குற்றம் சாட்டப்பட்டவருக்கு 6 மாத சிறை தண்டனை விதிக்கப்படலாம். அதிபருக்கு எதிராகவே பெண் அமைச்சர் பிள்ளை சூனியம் வைத்ததாக கைது செய்யப்பட்டு அந்த நாட்டில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கின்றது. இத்துடன் இன்றைய மதிய செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள IPC தமிழ் நியூஸ் என்ற எமது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள். நன்றி.